அண்ணன் சொல்றதை இவங்களுக்கு யாருக்கும் புரியலைன்னு அவனே அந்த தீவுக்கு போய் படத்தை எடுத்து பேசி, அண்ணா இதை நம்ம சொந்தங்களுக்கு போட்டு காட்டினா அனுப்பியிருக்கான். நான் காட்டு பில்லியன் டாலர்களை குவித்துக் கொண்டிருக்கும் அந்த பொருள் வேறொன்றமில்லை, எந்த பராமரிப்புமின்றி நம் வீட்டு முற்றத்தில் வளரும் அதே முருங்கை மரமும் மஞ்சள் செடியும் தான். சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் தமிழர்களே. உலகளாவிய முருங்கை சந்தையின் மதிப்பு வரும் 2033ஆம் ஆண்டிற்குள் 24 பில்லியன் டாலர்களை, அதாவது சுமார் 2 லட்சம் கோடி ரூபாயை எட்டப் போகிறது. இந்த மாபெரும் சந்தையை அமெரிக்கர்கள் எப்படி பிடிக்கிறார்கள்? அவர்கள் முருங்கையை வெறும் இலையாகவோ கச்சா பொருளாகவோ அடிமாட்டு விலைக்கு விற்கவில்லை. அளவை விட தரமே முக்கியம் என அதனை அதிக லாபம் தரும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி உலகிற்கு விற்கிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் உள்ள குலி குலி என்ற ஒரே ஒரு நிறுவனம் நம் முருங்கையை எனர்ஜி பார்களாகவும் பானங்களாகவும் மாற்றி ஆண்டுக்கு 112 பில்லியன் டாலர்கள், அதாவது சுமார் 1000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுகிறது. முருங்கை விதையிலிருந்து எடுக்கப்படும் பென் ஆயில் இன்று ஐரோப்பிய சந்தைகளில் விலை மதிப்பற்ற அழகு சாதன பொருளாகவும் தோல் சுருக்கத்தை போக்கும் கழிமங்களாகவும் பல ஆயிரங்களுக்கு விற்கப்படுகிறது. அது மட்டுமா, முருங்கை இன்று மனிதர்களுக்கு மாத்திரைகளாகவும் கால்நடைகளுக்கு பால் உற்பத்தியை பெருக்கும் மிகச்சிறந்த தீவனமாகவும் மாசடைந்த நீரை சுத்திகரிக்கும் கருவியாகவும், ஏன் எதிர்காலத்தின் பயோடீசலாகவும் உருவெடுத்து உலகையே ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த முருங்கையும் மஞ்சளும் ஹவாய்க்கு எப்படி சென்றன? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழந்தமிழர்களின் கடல்வழி வர்த்தகத்தால் பிலிப்பைன்ஸ் வழியே பசிபிக் பெருங்கடலை கடந்து சென்றன. தமிழர்களின் சொல்லான முருங்கைதான் பிலிப்பைன்ஸ் மொழியில் இன்று மலுங்காய் ஆக நிற்கிறது. அதைவிட பெரும் ஆச்சரியம், உயிரற்ற அந்த எரிமலை பாறைகளில் அவர்கள் எப்படி விவசாயம் செய்கிறார்கள்?